Hello friends, financial and wealth creation is always simple. ஏன் அப்படி சொல்கிறேன்னா எதனால் இது வந்து ரொம்ப சிம்பிள், அதுதான் உண்மை. இதை சரியாக புரிஞ்சுக்கிறாம தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறையா வந்து ஃபினான்ஷியலாக சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம்க்கு அதிகமாக செலவு பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும். நம்மளுக்கு வர்ற சேலரியோ வேறு இன்கமோ அது வந்து ஒரு 10 ரூபாயா இருந்தால் நம்ம செலவு பண்ணுறது 11 ரூபாயா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய வந்து ஃபினான்ஷியல் சேலஞ்சஸை கொண்டு வரும். அதே மாதிரி பணம் வந்தோடனே இந்த ஒரு நாள் வாழ்க்கையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரை திங்க் பண்ணாமல் இது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஜுவல்ஸ் வாங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா, நம்மளை வந்து ஃபினான்ஷியல் ட்ராப்பில் கொண்டே விட்டுரும். சரிங்களா? ஆனால் இதை இங்கே வெல்த்து க்ரியேட் பண்ணுறவங்க, லீடர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட இன்கம் 10 ரூபா இருந்ததுன்னா அதில் 9 ரூபா செலவழிச்சிட்டு 1 ரூபாயை வந்து அவங்க சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ அது மட்டும் பண்ணாமல் அந்த 1 ரூபாயை கண்டினியூஸாக சேர்த்து வச்சுட்டு அதை வந்து கோல்டுலேயோ, கோல்டு வேறு ஜுவல்ஸ் வேறு, நகையில் போட மாட்டாங்க, அவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நல்ல லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு ஏதாச்சும் இன்கம் வர்ற அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அவங்களோட இன்கம் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து மிகப்பெரிய வெல்த்தையெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இம்மிடியேட்டாக வந்து சந்தோஷத்துக்காண்டியும் அவங்களோட அன்றந்த நாள் சந்தோஷத்துக்காக அவங்க செலவு பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போனாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு அவங்க லைஃப் ஃபுல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுதான் வந்து. ஸோ இந்த ட்ரூத் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பயங்கரமான வெல்த் அடைய முடியும். இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.